ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பெரி பெரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குட்டீஸோட ஃபேவரட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம கொஞ்சம் சர்க்கரையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், அதுக்கப்புறம் அனியன் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், தனியா தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன். இது ஆக்சுவலாக இது ரொம்ப காரமாக தான் இருக்கும். ஆனால் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் காரமும் கம்மியாக தான் இருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். அதனால் அது ஒரு 1.5 டீஸ்பூன் போல் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சாட் மசாலா. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு புளிப்பு டேஸ்ட் வேணும், அதுக்காக தான் சாட் மசாலா போடுறேன். இதுக்கு பதிலாக எலுமிச்சம்பழத்தோட தோலை கூட நல்லா திருவிட்டு அது ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கூட போட்டுக்கலாம், அந்த ஒரு புளிப்பு ஃப்ளேவருக்காக. உப்பு தேவையான அளவு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் போடுறேன். சர்க்கரை 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா அரைச்சிக்கலாம் மிக்சியில். பெரி பெரி மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் கூடவும் சேர்த்து கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி பண்ணுறோன்னா அதுக்கு மேலேயே இது போட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி பாப்கார்ன் பொரிச்சிட்டு அதுக்கு மேலே இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான்வெஜ் ஏதாவது பண்ணுறீங்கன்னா சிக்கனோ இல்லை ப்ரான்ஸோ நல்லா பொரிச்சிட்டு அது மேலே இந்த மசாலா கொஞ்சமாக தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வத்தல் ஏதாவது பொரிச்சோம், இப்போ வெங்காய வத்தல் அது மாதிரி வத்தல் ஏதாவது பொரிச்சோம்னா அது மேலே இது போட்டு கொடுத்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டா நிறைய நாள் வரும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.